என் பேர் நித்திலா. நான் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன். கராத்தேல பார்ட்டிசிபேட் பண்ணேன். 5 பேர் கலந்துக்கிட்டாங்க. 5 ஸ்டேட் கலந்துக்கிட்டாங்க. 5 ஸ்டேட் கூட ப்ளே பண்ணேன். அதில் அண்டர் 14ல -46 kgல விளையாடி கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன். எத்தனை ஸ்டேட்ல எவ்வளோ மாணவர்கள் வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க? அது உங்களுக்கு என்ன மாதிரி டிஃபிகல்ட்ஸ் இருந்தது? ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டேட்டும் வந்தாங்க. என் பேர் தக்ஷிதா. நான் சாரதா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன். பிலோ 32 kgல ஃபைட் பண்ணேன். மொத்தம் 4 ஸ்டேட்டோட ப்ளே பண்ணேன். ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டேட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நான் ப்ளே பண்ணி பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கேன். என்னென்ன ஸ்டேட் வந்து வந்தாங்க? எத்தனை மாணவர்கள் வந்து பங்கேற்றாங்க? எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? என் கேட்டகரிக்கு டோட்டலாக 24 ஸ்டேட்ஸ் வந்திருந்தாங்க. அதில் நான் 4 ஸ்டேட்ஸோட ப்ளே பண்ணி பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து அரசு பள்ளியிலேருந்து போய் வின் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சைடில் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க? இல்லை கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ண தேவைப்படுது? இல்லை ஓகே, இல்லை என்ன மாதிரி சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படுது கவர்மெண்ட் வந்து? ஸோ இது மாதிரி அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி? சரி ஓகே, கோச் நீங்கள் பேசுவாங்க. என் பேர் சம்பத்குமார். நான் உலக கராத்தே சங்கத்தில் ஜட்ஜாக இருக்கேன். இந்த மாணவர்களுடைய பயிற்சியாளராக இருக்கிறேன். இந்த போட்டியாளருடைய பயிற்சியாளர் வந்து கொடியரசு அவங்க. இவங்களுடைய பயிற்சியாளர் வந்துட்டு வேல்முருகன் சென்சாய். இவருடைய பயிற்சியாளர் வந்து தினேஸ்வரன் சென்சாய். தமிழக அணி வந்துட்டு 68வது தேசிய பள்ளிக்கல்வி குழும விளையாட்டுப் போட்டிக்கான செலெக்ஷனை வந்துட்டு காரைக்குடியில் வச்சுருந்தாங்க. அந்த காரைக்குடியில் எல்லா மாணவர்களும் அவங்கவுங்க வெயிட் கேட்டகரியில் தேர்வாயிட்டு நேஷனல் டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க. அண்டர் 14 கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் நடந்துச்சு. அண்டர் 17 கேட்டகரி வந்து டெல்லியில் நடத்துனாங்க. அண்டர் 19 கேட்டகரி மத்திய பிரதேசம் நடத்தினாங்க. ஒரு கேட்டகரி நடத்தும்பொழுது அண்டர் 14ல் வந்து நித்திலா அவங்க வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் வந்திருக்கிற எல்லா மாநிலங்களிலிருந்து பிளேயர்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் தமிழக அணியினுடைய கேப்டனாக இருந்து அந்த டீமை வழி நடத்தி அவங்களுடைய போட்டியில் அவங்க கலந்துக்கிட்டு 5 பேரை எதிர்கொண்டாங்க. முதல் போட்டியில் வந்துட்டு சத்தீஸ்கர் மீட் பண்ணாங்க. ரெண்டாவது வந்துட்டு வெஸ்ட் பெங்கால் மீட் பண்ணாங்க. அடுத்தது அஸ்ஸாம் மீட் பண்ணாங்க. ஃபைனலாக வந்துட்டு பஞ்சாபோட மீட் பண்ணி கோல்டு வின் பண்ணாங்க. இவங்க வந்து அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. சென்னை அசோக் நகர் பெண்கள் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. அரசு பள்ளியில் வந்துட்டு தங்கப்பதக்கம் வந்து தேசிய போட்டியில் வின் பண்ணது இதுதான் முதல் முறையாக வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தக்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா 3வது முறையாக வந்து இந்த பள்ளிக்கல்வி குழும விளையாட்டு போட்டியில் வந்து பதக்கம் வின் பண்ணியிருக்கிறாங்க. முதல் முறை தங்கம் வின் பண்ணாங்க. அடுத்தது வெண்கலம் வின் பண்ணாங்க. மறுபடியும் இந்த முறை வெண்கலம் வின் பண்ணியிருக்காங்க அண்டர் 19 கேட்டகரியில். நாகலட்சுமி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களும் நல்லா ப்ளே பண்ணாங்க. குவார்டர் ஃபைனலில் வந்துட்டு மத்திய பிரதேசோட எதிர்கொண்டு நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இது இந்த பிள்ளைங்க எல்லாமே வந்து கராத்தேல வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கணும்னு நினச்சி விரும்புகிறாங்க. இவங்களுக்கு வந்து விளையாட்டுத்துறையில் நல்ல ஒரு இடஒதுக்கீடு கிடைச்சா சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற போட்டிகளில் கொடுக்கக்கூடிய ஒரு ஊக்கமும் மற்ற போட்டியில் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமும் கராத்தேவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா கராத்தே வந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த பிள்ளைங்க பயிற்சி பண்ணுறதுக்கு ஒரு எதுவாக இருக்கும்னு நினைக்கிறோம். அது அரசு தான் எங்களுக்கு செஞ்சால் நல்லா இருக்கும்னு நம்புகிறோம், எதிர்பார்க்குறோம்.